இடியாப்பத்தை வச்சு இன்றைக்கு வேறு லெவல் சம்பவம் பண்ணுறோண்டு வீட்டிலே சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டோம். ஒனியன், சில்லி, டொமேட்டோ எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சு ரெடி பண்ணியாச்சு. அடுத்த சைட்டுக்கு வந்து கிழங்கு, முட்டையெல்லாம் போட்டு பால் சொதி ரெடி ஆகிட்டு இருக்கு. இடியாப்பம் சாப்பிட்றா இந்த பால் சொதி இல்லாமல் இப்படி கட்டத்தூள், பெப்பர் பவுடர் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி அப்படியே பால் சொதியை கொதிக்க விட்டு ரெடி ஆனதும் இறக்கி வச்சாச்சு. அடுத்த சைட்டுக்கு அடிச்சு வச்ச கோழியை கிளீன் பண்ணி வச்சிருந்தேன். மேலும் இன்னும் மஞ்சத்தூளை போட்டு கிளீன் பண்ணால் நல்லா இருக்கும் மட்டும் கிளீன் பண்ண தொடங்கிட்டேன். மஞ்சத்தூள் போட்டால் வாசம் இல்லாமல் இருக்கும் சிக்கன், அதுக்கு தான் ஃபுல்லாக கிளீன் பண்ணி எடுத்தாச்சு. அது கூட சோல்டு, சில்லி பவுடர் போட்டு அப்படிக்கா இப்படிக்கா மேலையும் கீழையும் பரட்ட தொடங்கி பரட்டி எடுத்த சிக்கனை வந்து ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லா சிக்கனையும் ஒவ்வொன்றா எடுத்து சட்டியில வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது பிடிக்குமா உங்களுக்கு, நார்மலா ஆக்கி சாப்பிட்றது பிடிக்குமான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரை பண்ண சிக்கனை ஆக்கிறதுக்கு ரெடி ஆக்கியாச்சு. அது கூட சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், சால்ட் டு டேஸ்ட் அதையும் போட்டு தண்ணியும் கொஞ்சம் ஊற்றி மேலுக்காக கீழுக்காக பரட்டி அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சாச்சு. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வாட்டரையும் ஆட் பண்ணி பொரிச்சு ஆக்கி எடுத்த சிக்கன் கறி ரெடி ஆயிட்டுங்க. இது கூட சைடு சில்லண்டா எப்படி இருக்கு, நாம தேங்காய் சாம்பல் ரெடி பண்ணிட்டோம். அது கூட சில்லி, டொமேட்டோ, ஒனியன், லெமனை புளிஞ்சுட்டு மாசித்தூள் போட்டு அப்படியே பரட்டி எடுத்துட்டோம். நாம சாப்பிட்றதுக்கு எல்லாமே ரெடி ஆயிட்டு இடியாப்பத்தை வச்சாச்சு. பக்கத்திலே ஃப்ரை பண்ணி ஆக்கின சிக்கன் கறி, தேங்காய் சம்பல், பால் சொதி, பருப்பு கறி எல்லாமே இருக்கு. இன்றைக்கு இதை வச்சு வேற சம்பவம். எவ்வளவுதான் ஹோட்டல்ல சாப்பிட்டாலும் நம்ம வீட்டுல தாய் மனைவி சமைச்சு தர சாப்பாடு வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வெளிநாட்டுல இருக்கீங்களா, வீட்டுல சமைச்சு சாப்பிட்றீங்களா இல்ல ஹோட்டல்ல சாப்பிட்றீங்களா, எந்த சாப்பாடு உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி வீடியோக்களை கமெண்ட் பண்ணி இதே மாதிரி இன்னும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கும் பாரு. பாய் பாய்.